வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா கேரட் தோரன். இந்த கேரட் தோரன் டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு டைப் நீங்க டைஸ் மாதிரி கட் பண்ணி போடலாம். இன்னொரு டைப் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கேரட் தோரனை பொறுத்த வரைக்கும் இது கேரளா டிஷ் தான். தோரன் அப்படின்னாலே இது கேரளா டிஷ் தான். ஸோ இதில் நாம் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பண்ணக்கூடிய ஷேப், அதாவது வெஜிடபிள்ஸினுடைய கட்டிங் ஷேப் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் தான். நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரட் தோரன் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேரட்டை ரவுண்டாக வெட்டியிருக்கேன். அதாவது எப்படின்னா, இந்த கேரட் நம்ம சின்ன சின்ன மெல்லிஸ் கேரட்டாக எடுத்து அதை அழகாக தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் 3 கேரட்டை எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை குண்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, தேங்காய் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த தண்ணி கொதிக்கிறதுல நான் இந்த கேரட்டை என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஸோ கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு கேரட்டோட இந்த சால்ட் இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் சால்ட் கேரட்டுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிட்டேன். எப்பயுமே பாதி பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு காய் வேக வைக்கும்போது அந்த காயில் உப்பு போடாமல் கடைசி நேரத்தில் அந்த காய் வெந்து வடிகட்டுற நேரத்தில் உப்பு போடும்போது அந்த காயில் உப்பு அப்படிங்கிறது ஏறவே ஏறாது. இது தெரியாத பாதி பேர். அதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரட்டு, அதாவது எந்த காயுமே காயை போட்டுட்டு உடனே உப்பு போட்டால் காய் விரைச்சிக்கும், காய் வேகாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஒரு காயில் நீங்கள் உப்பை போட்டு வேக வைக்கும்போது தான் அந்த காய் வேகும்போது அந்த உப்பு தண்ணியை அப்சர்வ் பண்ணி அப்போ தான் காயில் உப்பு அப்படிங்கிறது ஏறும். இப்போது இந்த கேரட் நாம் நல்ல நைஸாக நறுக்குனதுனால வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வடிகட்டி வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாசி பருப்பை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நெத்தாக எடுத்து வச்சுருக்கேன். இது நாம் கேரட் தோரன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது பாசி பருப்பை நல்லா நெத்தாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் வெந்திருக்கணும். இப்போது கேரட்டை வடிகட்டிட்டு நாம் பொரியல் பண்ணுறதை பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்காக அப்படின்னா, நாம் பண்ண போகிறது கேரட் பொரியல், கேரட் தோரன். ஸோ கேரட் தோரன் அப்படிங்கிறது கேரளாவினுடைய ஃபேமஸான ஒரு பொரியல் விதமானது. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா. நம்ம ஒரு பொரியல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா தான் நாம் ஆட் பண்ணுவோம். இந்த காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு உடனே கடுகு ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த கடுகும் காஞ்ச மிளகாவும் வெடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன். இந்த உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதன் பிறகு நாம் எடுத்து வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகாவை கொஞ்சம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பச்சை மிளகா வதக்கின பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயே கூடவே இந்த தேங்காயையும் நான் ஆட் பண்ணிடுறேன். எல்லா பொரியல்லையுமே நான் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். இதில் நான் ஏன் இப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பச்சை மிளகா தேங்காய் காரம் அப்படிங்கிறது கேரட்டில் கொஞ்சம் நல்லா ஏறும். கேரட்டும் நம்ம தேங்காயும் சாப்பிடும்போது அந்த காரம் அப்படிங்கிறது ஏறி இருக்கும். அதுக்காக தான் இப்படி நான் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேரட்டு வேக வைக்கும் போது சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதன் பிறகு தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேங்காய்க்கு தகுந்த மாதிரி சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா கேரட்டில் கொஞ்சம் சால்ட்டு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா தேங்காயில் போடாதீங்க, பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இதன் பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா,
இந்த தேங்காவை போட்டால் வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ கேரட்டோட இந்த தேங்காய் வெள்ளை கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அதாவது இதில் போட்டு இந்த உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸினுடைய அந்த ரெட் கலர் ஏறும்போது கேரட்டு மேலே இந்த தேங்காய் அப்படிங்கிறது இருக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அடுத்தது நாம் ரெடி பண்ணி வேக வச்ச பாசிப்பருப்பு. ஸோ இந்த பாசிப்பருப்பை நான் தண்ணியே இல்லாமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தோரன் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு இந்த மாதிரி நெத்தாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை இந்த ஈரமான நேரத்திலேயே நான் சேர்த்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் இந்த ஈரத்தோட சூடாக இருக்கிற தேங்காயோட சேரும்போது கொஞ்சம் தேங்காயும் நசநசன்னு இருக்கும். அதோடு இல்லாமல் ஊறி வெந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் ரோஸ்டடும் ஆகும். ஸோ இதெல்லாம் இப்போ சமையல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கலை. அதை நம்ம நுணுக்கமாக செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க, நான் இப்படிலாம் சொல்லி கொடுத்தா ஒரு கேரட்டு பொரியலுக்கு இவ்வளோ பேச்சு தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாமே ஒவ்வொன்றும் நுணுக்கம்தான். இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச கேரட்டை இதில் ஆட் பண்ணிடுறோம். கேரட்டை போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையான முறையில் நீங்கள் திருப்பணும். காரணம் என்ன அப்படின்னா கேரட் நாம் ரவுண்டாக வெட்டி வேக வச்சு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே போட்டு அதை வேகமாக திருப்புனீங்க அப்படின்னா அந்த கேரட் அப்படிங்கிறது உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையான முறையில் கொஞ்சம் சூடாக திருப்புனீங்க அப்படின்னா இந்த கேரட் தானாக ஒவ்வொன்றா இந்த மாதிரி மேலே வர அதாவது தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் ஃபயர் ஜாஸ்தியாக வச்சுக்காங்க. இப்போ இந்த பொரியல் ரெடி ஆகட்டும், காட்டுறோம். இப்போது பார்த்தீங்களா நம்ம கேரட் தோரன் எடுத்து கரண்டியில் போடும்போது எவ்வளோ உதிராக அழகாக தனித்தனியாக விழுது பார்த்தீங்களா. இதுதான் கேரட் தோரன். ஸோ ஒரு சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைஸாகவும் கட் பண்ணி போடுவாங்க. இப்போது இந்த கேரட் தோரனை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுங்க, இல்லைன்னா சின்ன சின்ன கட்டமாக பொரியல் பண்ணுற மாதிரியும் பண்ணுங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.